ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். வெறும் 15 நிமிஷத்தில் சிம்பிளாக ரொம்பவே டேஸ்ட்டாக இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக ஒரு சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? சமையலே செய்ய தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக செய்திடலாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதோடவே 1 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாம். இதோடவே 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதோடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால மிளகாய்த்தூள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே பெரிய துண்டு இஞ்சியில் 1 துண்டு இஞ்சியும் 10 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பும் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கலாங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ 3/4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு உப்பை இப்போவே பார்த்து சேர்த்துக்கலாங்க. மசாலா சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நம்ம இதை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதோட பெரிய பல்லாரியில் 2 பல்லாரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பல்லாரியை இப்போ நல்லா வதக்கி எடுக்கணுங்க. பல்லாரி நல்லா வதங்கி வரணும், நல்லா பொன்னிறமாக வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பல்லாரி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இதோட சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்ததும் தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த பல்லாரியோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே இதை அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். 5 நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சுருந்த பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தை லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியை இதோட சேர்த்துடலாங்க. இப்போ தண்ணியை சேர்த்ததும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை 7 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுடலாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி மூடியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. 7 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இப்போ இதோடவே கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.